ஒரு ஆக்சிடென்ட்டை வெகுளித்தனமா கண்ணால பார்த்துட்டேன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். அதுக்குன்னு இப்படியா? ஐயா கூப்பிடுறாரு, 2 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க, 4 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க, இப்படியா கூப்பிட்டு விசாரிப்பாங்க? அப்படி அவர் கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வந்தா கோர்ட்டு காம்பவுண்ட்லயே அவரை போட்டு தள்ளுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சொல்லிட்டு வெட்டுறது தான் ஏன் பழக்கம். ஒரு பக்கம் மருதுமுத்து, ஒரு பக்கம் போலீஸ், ஒரு பக்கம் அந்த பெரியவருடைய பையன். சாட்சி சொன்னா மருதுமுத்து வெட்டுவான். மாட்டேன்னா போலீஸ் விட மாட்டாங்க. அந்த பெரியவரோட பையனுக்கு நியாயம் கிடைக்கணும். நான் தீவிரமா யோசிச்சதுல ஒரே ஒரு வழிதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன? 3 பேர் ராவோட ராவா ஊரை விட்டு ஓடிடலான்னா? அப்பாவுக்கு பைத்தியம். மீரா? ஆமா. அப்பா, 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 எங்க போச்சு? அப்பா, அப்பா, அப்பாய், யப்பா. வாக்கிங் போயிட்டு எப்பவுமே 7:30 மணிக்கெல்லாம் வந்துடும். இன்னைக்கு மணி 9 ஆச்சு, இன்னும் காணுமே. எங்க போச்சுன்னே தெரியலையே. ஐயோ. ஹலோ, ஹலோ. நடராஜன் சாருங்களா? நான் மீரா ஐயாசாமியோட டாக்டர் பேசுகிறேன். ஆமாங்க, எங்கள் அப்பா அங்கே வந்தாங்களா? சரிங்க சரிங்க. இல்லை, எப்போவுமே 7:30 மணிக்கெல்லாம் வந்துடுவார். இன்னைக்கு 9 மணி ஆச்சு, அதான். அப்படிங்களா? சரிங்க. சரி. ஐயோ, எங்கே போச்சுன்னே தெரியலையே. அப்பா எங்கே போயிட்டாரு? வாக்கிங் போறவரு வீட்டுல நடக்க வேண்டியதானே? அதனா பார்க்ல வாக்கிங். அங்க வர வயசானவங்க கிட்டலாம் ஊர் வம்பு பேசிட்டு வர வேண்டியது. டேய், அவர் எப்பவுமே போனா கரெக்டா வந்துருவாரா? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஆமா, உனக்கும் அப்பாக்கு நேத்து ஏதாவது பிரச்சனையா? அது எப்பவுமே நடக்கிறதா? ஒருவேளை அதுக்காக கோச்சுக்கிட்டு ஏதாவது கோவில போய் படுத்துட்டு இருக்காரு? எங்க அப்பா அவ்வளவு ரோசம் இருக்கிற ஆம்பளையா இருந்தா என்னைக்கோ ஓடி போயிருக்கணும். அது சரி. ஒருவேளை அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும்னு நினைச்சிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இப்படி டிராமா பண்றாரோ? எதையும் சொல்லி தொலைக்காம இப்படி கழுத்து இருக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எதுக்கும் டிவி கொஞ்சம் ஆன் பண்ணி வை. எதுக்கு? ஏதாவது சாலை விபத்துன்னு ஃபிளாஷ் நியூஸ் வரும். ஏண்டா என்ன ஆயிடுச்சோன்னு நானே தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ கொஞ்சம் கூட இறக்க இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கிறியா? ஹலோ. இன்னும் வரலங்க. சரி சரி. யாரு? அப்பாவோட ஃப்ரெண்ட் நடராஜன்டா. நடராஜன் ஒழுங்கா வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த ஆள் ஏன் அப்படி போகணும்? டே முரளி, நீ பைக் எடுத்துட்டு போய் பார்க்க பாத்துட்டு வாடா. நான் பார்க் ஏற்கனவே பாத்துருக்கேனே. அப்பா இருக்கானு பாத்துட்டு வாடா. அக்கா, இந்நேரம் பார்க் மூடி இருப்பான். மணி 11:30. அங்க வந்தவங்க வீட்டுல போய் செட்டில் ஆயிருப்பாங்க. ஏன்டா இப்படி பேசுற? சரி, நானே போறேன். போயிடுவாங்க. அவருக்கு புள்ளையா பிறந்த பாவத்துக்கு இன்னும் எங்கெல்லாம் அலையணுமோ. ஆனா ஒண்ணுக்கா, இந்த மனுஷன் கண்ணில் பட்டாரு, முதல்ல 4 அரை விட்டு தான் பைக்ல ஏத்துவேன். நீ என்ன தப்பா எடுத்துக்காத. நீ கைய கால உடைச்சு கூட்டிட்டு வந்தா கூட நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். வரட்டும் அந்த மனுஷன். வெராண்டால சங்கிலியில கட்டி போடுறேன். ச்சே, ஒரு வேலையும் பார்க்க முடியாம எவ்வளவு டென்ஷனா இருக்குடா. ஹலோ. ஆமாங்க ஆமாங்க. நீங்க யாருங்க? ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சுடா முரளி, ஃபோன் கட் ஆயிடுச்சுடா. அக்கா, நான் எதுக்கும் போய் தேடிட்டு வரேன். நீ நம்ம சொந்தக்காரங்க ஃபோன் நம்பர்லாம் எடுத்து வை. இந்த சங்கு உதரவன் ஊர்ல இருக்கானான்னு பார்க்கணும். அவரு உயிரோடு இருந்தாலும் இவன் விட மாட்டான் போல் இருக்க. அப்பா அப்பா. மீரா,
ஏன் ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? எங்க போனீங்க? எங்க போனீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன ரெண்டு பேரும் இப்படி வித்தியாசமா பேசுறீங்க? வாக்கிங் போயிட்டு உடனே வராம எங்க போனீங்க? மணி இப்ப 2. காலையில 6 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வரீங்க. எனக்கு எவ்வளவு டென்ஷன். இன்னைக்கேன்னு பார்த்து அந்த 3வது வீட்டு நாய் அழுகுது. எங்க போனீங்க? அதுக்கு என்ன கவலையோ அது அழுதுது. அதுக்கு நான் லேட்டா வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல நாய் அழுதா அந்த தெருல யாராவது நாக் அவுட் ஆக போறாங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க எங்க போனீங்க? நீங்க வீட்டுக்கு வரணும்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உண்டியல்ல ஒவ்வொரு ரூபாயா போட்டுக்கிட்டு இருந்த. ஆனா இப்போ அந்த உண்டியலே நிறைஞ்சு வலிச்சிருச்சு. சொல்லுங்க எங்க போனீங்க? அது போனதான் போனீங்க. ஒரு பப்ளிக் பூத்ல இருந்து நான் இங்க தான் இருக்கேன், என்ன தேட வேணான்னு ஒரு ஃபோன் பண்ண. என்ன சொல்லுங்க எங்க போனீங்க? சொல்லுங்க எவ்வளவு நாளா என்ன இப்படி டென்ஷன் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்க? எங்க போனீங்க? எங்க போனீங்க? உங்களை தேடி தேடி தெரு தெருவா அலைஞ்சதுல பெட்ரோல் ரிசர்வுக்கே வந்துடுச்சு. இந்த ஏரியால இவ்வளவு தெரு இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கே தெரியும். சொல்லுங்க எங்க போனீங்க? வாய முடுங்க ரெண்டு பேரும். என்னவோ நான் கோடிக்கணக்கில் பணத்தை கடன் வாங்கிட்டு அதை உங்க தலையில வச்சுட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டா மாதிரி எங்க போனீங்க எங்க போனீங்கன்னு கேக்குறீங்க. அசால்ட்டா பேசுறீங்க. உங்களை காணோன்னு கேள்விப்பட்டு உறவுக்காரங்க 5-6 பேர் எடுத்துடாதீங்க உடனே வந்துடும் போன் போட்டு கிளம்பி வந்துட்டே இருக்காங்க. சொல்லுங்க எங்க போனீங்க? வழக்கமா போற பார்க்குக்கு போய் 1 hour வாக் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்ப எழுத்தா மாதிரி சாமிநாதன் வந்தான். நீங்க இன்னும் மேட்டருக்கே வரல. அதான் சாமிநாதன் தான் புது கார் வாங்கி இருக்கிறதாவும் வீட்டுல இருக்கிறதாவும் வந்து பாருன்னு சொன்னானா. போனீங்களா? ஆமா, ரெட் கலர் காரு. போயிட்டு வழக்கமா வர ரூட்ல வராம மெயின் ரோட்ல வந்தேன். ஏன்? சும்மாதான். அப்போ ஒரு வயசான கிழவர் நடக்க முடியாதபடி தள்ளாடி தள்ளாடி ரோட கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். நீங்க போய் ஹெல்ப் பண்ணீங்களோ? இல்ல, அவர் பாதி ரோடு வந்திருப்பாரா. அப்போ வலது பக்கமா வந்த ஒரு பெரிய கார் அவர் மேல மோதி அப்படியே தூக்கி போட்டுடுச்சு. அப்புறம் என் கண் முன்னாலேயே அப்படியே எகிரி விழுந்தார். போலீஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஒரே கும்பல் ஆயிடுச்சு. போலீஸ் என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்களா? யாருமே பதில் சொல்லல. தைரியமா நான் தான் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தேன்னு சொன்னேன். சோ அந்த ஆக்சிடென்ட்க்கு நீங்க தான் விட்னஸ். ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த இடிச்சிட்டு நிக்காம போன கார் நம்பரையும் ஞாபகமா சொன்னேன். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு என்ன ஓரமா நிக்க வச்சுட்டாங்க. மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆமா, போலீஸ் வந்த உடனே எல்லாரும் எகிரிட்டாங்க. நான் அப்படி இருக்க முடியுமா? அப்புறம் போலீஸ் ஜீப்பு ஒரு 4-5 வந்தது. அதுல இருந்து இறங்கின போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன கையை காட்டி ஏதோ பேசுறாங்க. அநேகமா எனக்கு ஏதாவது ரிவார்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிவார்டுக்காக இல்ல, ரிவீட்டுக்காக. ஆக்சிடென்ட் கேஸ்ல விட்னஸா போனோம்னா அலைஞ்சு பொழப்பே போயிடும். எதுலயாவது தலை கொடுத்துட்டு வரதே உங்க வேலையா போச்சே. எதையாவது எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களா? அவங்களே எழுதிக்கிட்டாங்க. நான் கையெழுத்து மட்டும்தான் போட்டேன். சாட்சி சொல்ல வரணும், நாங்க தாராளமா வரேன் அப்படின்னு. அந்த கார் சொந்தக்காரனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இதெல்லாம் முடிச்சு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அக்கா, இந்த மேட்ரு முடிகிற வரைக்கும் அப்பா வேற எங்கேயாவது இருக்கிறதா நல்லது. ஏண்டா? சாட்சியா போனவங்களுக்கு என்னென்ன சங்கடங்கள் வரும்னு போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஆனா நானும் முரளியும் இதுல தலையிடவே மாட்டோம். நல்லது பண்ணினா தப்பா? பெருசு என்ன கொடூரமான கோவத்தோட இருக்கு. அப்பா என்னடா என்ன பயங்கர கோவமா வந்திருக்கீங்க? இன்னைக்கு என்ன குழப்பம்? பின்ன என்னடா, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டை வெகுளித்தனமா கண்ணால பார்த்துட்டேன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். அதுக்குன்னு இப்படியா? ஐயா கூப்பிடுறாரு 2 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க, 4 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க, இப்படியா கூப்பிட்டு விசாரிப்பாங்க? அன்னைக்கே சொன்னோம்ல இப்படி எல்லாம் வரும்னு. என்னமோ உங்களை பாராட்டி பதக்கம் கொடுக்கற மாதிரி பெருமையா பேசுனீங்க. இப்ப முடிவு பண்ணிட்டேன். மறுபடியும் அவங்க கூப்பிட்டா சாரி சார் நான் எதையும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்க போறேன். அது இனி முடியாது. எப்போ ஒரு தடவை கமிட் ஆனீங்களோ அதுக்கப்புறம் ஈஸியா வெளியில வர முடியாது. ஒரு சீனியர் சிட்டிசனை கட்டுப்படுத்த முடியாது. அதெல்லாம் இங்க பேசலாம், அங்க செல்லாது. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. என்ன ஆளுக்கு ஆள் பயமுறுத்துறீங்க? சார் சார், புதுசா யாரோ வர்றாங்க. அப்பா உங்களை தேடிதான் யாரோ வந்திருக்காங்க. இது மாதிரி ஆள்லாம் எனக்கு பழக்கம் கிடையாதுடா. நீங்க யாருங்க? என் பேரு மருதமுத்து. இங்க ஐயா சாமிங்கிறது இவருதான். வணக்கங்க. நீங்க யாரு?
ஆமா, இவங்கெல்லாம் யாரு? இது என் பொண்ணு மீரா, இது என் பையன் முரளி. நீங்க எங்கேருந்து வரீங்க? எதுக்காக என்ன பார்க்கணும்? என்ன சார், எப்பேற்பட்ட காரியம் பண்ணிருக்கீங்க? உங்களை நேர்ல பார்க்க வேண்டாமா? அதான் வந்தேன். என்ன விஷயமா எங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க ஏதாவது பத்திரிக்காரங்களா? இன்டர்வியூ ஏதாவது எடுக்கணுமா? இல்லம்மா, உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கடன் கொடுக்குற அளவுக்கு எங்க அப்பா கிட்ட பணமே இல்லையே. இன்ஃபேக்ட் பல சட்டையில பாக்கெட்டே கிடையாது. அப்புறம் எதுக்காக அவர் பணம் கொடுக்குறீங்க? அம்மா, உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால என்ன பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. எனக்கு சொந்தமா செங்கச்சோளம் இருக்கு, ஒரு தேட்டர் இருக்கு, இரும்பு பட்டறை இருக்கு, அது போக இறால் ஏற்றுமதி வேற பண்றேன். சரிங்க, எங்க அப்பாவை எதுக்காக பார்க்க வந்தீங்க? சொல்றேம்மா, பெரிய பிசினஸ் மேன்னு வெளியில எனக்கு நல்ல பேரு. ஆனா ஏகப்பட்ட அடியாட்கள் எனக்கு உண்டு. என்னை ஏமாத்திட்டு கேரளாக்கு ஓடி போன என்னோட கம்பெனி அக்கௌண்டன்ட ஏன் ஆளை விட்டு பட்ட பகல்ல நடு ரோட்ல வெட்ட சொன்னேன். வெட்டிட்டு வந்தாங்க. ஐயோ, இதே மாதிரி என்கிட்ட வாழாட்டின 17 பேரை சொல்லி சொல்லி போட்டு தள்ளினேன். எல்லாம் பகல்லையே, ஜனங்க நடமாடுற இடத்துல. சரி சரி, நீங்க பெரிய வீரன் தான், கிளம்புங்க. இன்னும் நான் எதுக்கு வந்தேனே சொல்லலையே. ஒரு வாரத்துக்கு முன்னால மெயின் ரோட்ல ஒரு பெரியவரை இடிச்சது நம்ம வண்டி தான். நான் தான் ஓட்டினேன். அது ஐயாசாமி பார்த்திருக்காரு. வண்டி நம்பரை போலீஸுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க வண்டியை ஓட்டினதுனால ஒரு உயிர் அநியாயமா போயிருக்க. அந்த உசுருக்கு டைம் முடிஞ்சு போச்சு. அதை நீங்க பார்த்தது கூட தப்பு இல்ல. ஆனா வண்டி நம்பரை போலீஸுக்கு கொடுத்தீங்க பாருங்க, அதான் தப்பு. சரிங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க? அந்த கேஸ் 5ஆம் தேதி கோர்ட்டுக்கு வருதுமா. அன்னைக்கு ஐயாசாமி கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லணும். கண்டிப்பா வந்து சொல்லுவேன். அப்படி அவர் கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வந்தா கோர்ட்டு காம்பவுண்ட்லயே அவரை போட்டு தள்ளுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சொல்லிட்டு வெட்டுறது தான் ஏன் பழக்கம். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பிளாக்மெயில் பண்றீங்களா? அம்மா, அந்த பெரியவருக்காக இந்த பெரியவர் எதுக்கு உயிரை விடணும்? நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டே ஓடிடலாம்ல. எவ்வளவு அமௌண்ட்? எனக்கு எதுக்கு? நீங்க ஊரை விட்டு போன்னு சொல்றீங்க, போலீஸ் சும்மா விடுமா? அந்த டைம்ல ஐயாசாமி ஊர்ல இல்ல, திருச்செந்தூர்ல சாமி கும்பிட்டு இருந்தாரு. அது எப்படிங்க? ஆக்சிடென்ட் பார்த்தேன்னு இவர் தானே போலீஸ்ல சொல்லியிருக்காரு. இவர மாதிரியே வேற யாரோ, அவரு யாருன்னு போலீஸ் தேடி கண்டுபிடிக்கட்டும். ஏங்க, காரை ஏத்தி இடிச்சது நீங்க, ஆமான்னு சொல்லிட்டு உள்ள போங்களேன். உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? மனசாட்சி பிரகாரம் நடந்தேன்னா நான் பண்ண ஆக்சிடென்ட்டுக்கு ஆயுசு முழுக்க நான் உள்ளதா இருக்கணும். ஐயாசாமி அழகான பொண்ணும் பிள்ளையை பெத்து வச்சுட்டு ஏன் குத்துப்பட்டு சாகணும்னு துடிக்கிற? இந்த பெட்டி எப்படி? இத பாருங்க, எங்க அப்பா சாட்சி சொல்ல போக மாட்டாரு. அதுக்காக உங்க பணால எங்களுக்கு வேண்டாம், நீங்க கிளம்புங்க. நான் எப்படிமா நம்புறது? 5ஆம் தேதி ஒரு நாள் எங்க அப்பா உள்ளூர்ல இருக்க மாட்டார், வெளியூர்ல இருப்பார். போதுமா? நல்லவங்களா தெரியுறீங்க, அதனால நம்பி போறேன். ஏதாவது புத்திசாலித்தனமா செய்யணும்னு நினைச்சீங்க, புல்லு முளைச்சு போயிடுவீங்க. பட்டுமா? இப்ப புரிஞ்சுதா? இதனால தான் ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தா யாரும் சாட்சி சொல்ல வர்றதில்ல. ஆனா நீங்க நான் சொல்றேன்னு நெஞ்ச நிமித்திட்டு போனீங்களே, அதான் அவன் அப்படி மிரட்டிட்டு போறான். அனுபவிங்க. முரளி,
முரளிதான் நமக்குத்தான் பிரமேயம். ஐயாசாமி சார், ஐயாசாமி சார். சார் 2-3 தடவை கோர்ட்டுக்கு வர சொன்னேன், நீங்க வரல. ஐயா ரொம்ப கோபத்துல இருக்காரு. அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, இனிமே கோர்ட்டுக்கு எதுக்குன்னு பேசாம இருந்துட்டேன். சார் பொதுமக்கள் போலீஸோட ஒத்துழைக்கலன்னா அப்புறம் எப்படி சார் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்? சார் அப்பதான் வண்டி நம்பர் கொடுத்துட்டாரே, அது போதாதா? சாட்சி கோர்ட்ல வந்து சொல்லணுங்க. சட்டம் சாட்சி இருந்தாதான் நம்பும். ஐயா வயசானவரு பாவம், தூக்கத்துல கூட கோர்ட்டு கேஸ் போலீஸ் வக்கீல் ஜாமீன் ஜெயிலு பெயிலுன்னு உளறிட்டு இருக்காருங்க. உங்களுக்கு வேணா யார் வண்டி ஓட்டினா அவர் பேர் என்னன்னு சொல்லிடுறாங்க. சார் அக்கா சும்மா சொல்றா, அப்பாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேற யாராவது பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தப்புக்கா. இந்த பையனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருங்க இந்த பையன்? ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனார அந்த பெரியவரோட பையன். ஐயாசாமி வந்து சாட்சி சொன்னார்னா இந்த பையனுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும். சார் 15ஆம் தேதி கேஸ் ஹியரிங் வருது, நீங்க கண்டிப்பா கோர்ட்டுக்கு வரணும். ஒரு பக்கம் மருதுமுத்து, ஒரு பக்கம் போலீஸ், ஒரு பக்கம் அந்த பெரியவருடைய பையன். சாட்சி சொன்னா மருதுமுத்து வெட்டுவான். மாட்டேன்னா போலீஸ் விட மாட்டாங்க. அந்த பெரியவரோட பையனுக்கு நியாயம் கிடைக்கணும். நான் தீவிரமா யோசிச்சதுல ஒரே ஒரு வழிதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன? 3 பேர் ராவோட ராவா ஊரை விட்டு ஓடிடலான்னா? அப்பாவுக்கு பைத்தியம். மீரா? ஆமா, சாட்சி சொல்லவான்னு ஒரு பார்ட்டி ஒரு பக்கம், சாட்சி சொல்ல வராதேன்னு இன்னொரு பார்ட்டி இன்னொரு பக்கம். 2 பக்கமும் மாத்தி மாத்தி டென்ஷன் பண்ணதுனால அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்பா சாதாரணமாவே பேசினாலே இப்படிதான் இருக்கும், புதுசா பேசினா யாராவது நம்புவாங்களா? கரெக்ட். அப்பா இப்போல இருந்து நீங்க பைத்தியம், கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணணும். எதுக்கு? சுயநினைவோட பேசினா கோர்ட்ல உங்க சாட்சி செல்லும். மனநிலை சரியில்லாத மாதிரி பேசினா கோர்ட்ல உங்க சாட்சி செல்லாது. இப்படி வாயால சொன்னா கோர்ட் நம்புமா? நம்ம குடும்ப டாக்டர் கிட்ட போய் அப்பா பைத்தியம்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட வேண்டியதுதான். கொடுப்பாரா? அவரு மட்டும் இல்ல, அப்பா கிட்ட 5 நிமிஷம் பேசின எந்த டாக்டரா இருந்தாலும் அப்பா பைத்தியம்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தே தீருவான். அதுக்கு முன்னாடி மருதமுத்துக்கிட்ட இருந்து பணப்பெட்டியை வாங்கி ஆகணும். அது எதுக்கு? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு பைத்தியம். வாய மூடிட்டு இருங்க. ஏங்க நீங்க பாட்டுக்கு அப்பப்ப வந்து கோர்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்களே, அவர் இருக்கிற நிலைமையில அவர் எப்படிங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க? கேஸ்மா 2 நாளைக்கு முன்னாடி அவர் லூசியா? நீங்க வேணா பாருங்க, முடிஞ்சா கூட்டிட்டு போங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் முரளி, அத கூட்டிட்டு வாடா. என்னமா இது? வேண்டாம் பாருங்க, ஆளுக்கு தொல்லை பண்ணதுனால டோட்டலா எங்க அப்பா இப்படி ஆயிட்டாரு. இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருக்காரு பாருங்க. ஏமா இவரை கூட்டிட்டு போய் நான் என்னமா பண்றது? டாக்டர் சர்டிபிகேட் இருக்கு, வேணா பாக்குறீங்களா? வேண்டாம்மா, நான் கிளம்புறேன். போதும், போயாச்சு, நிறுத்துங்க. சபாஸ் மீரா, போலீஸ் எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பிச்சிட்ட. ஐயாசாமி, நீ நார்மலா இருக்கிறத விட இப்படி லூசுத்தனமா இருக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கு. வரட்டா? மீரா, அந்த மாரிமுத்து கொடுத்த பொட்டியில எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அத நான் நேத்திக்கே பார்த்துட்டேன். 5 லட்சம் ரூபாய் இருக்கு. 5 லட்சமா? ஆமா, ஆனா அந்த பணம் நமக்கு இல்ல. பின்ன வேற யாருக்கு? பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு. பாத்தீங்களா, ஒரு விபத்து நடந்தா சாட்சி சொல்றது நியாயம்.
ஆனா சாட்சி சொல்ல வந்தவங்கள ஏண்டா சாட்சி சொல்ல வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு தொல்லை பண்ணக்கூடாதுங்க. அதனால தான் எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் யாருமே உதவி செய்ய வரமாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல சாலை விதிகளை நம்ம மதிக்கணும். என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira